PSP Projects Limited நேத்து ஒரு 545 rupeesக்கு recommend பண்ணியிருந்தேன் buy பண்ண சொல்லி. It's around 570 rupees now. Well, I have given an explanation in this video. ஏன் இந்த ஸ்டாக்கை வாங்குறோம், மொமெண்டம் ஸ்டாக்ஸ்னா என்ன, மொமெண்டம் ஸ்டாக்ஸ் ஏன் டக்குன்னு மேலே போகுது, எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன், ஃபண்டமெண்டல் ப்ளஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு. பிஃபோர் ஸ்டார்டிங் தி வீடியோ ஐ ஆல்சோ லைக் டு டெல் யூ தட் ஐ எம் ஜஸ்ட் அன் இண்டிபெண்டன்ட் அனலிஸ்ட். செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. நான் ஆல்ரெடி இந்த ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுறேன். So that's a kind of a disclaimer I want to give even before starting this video. ஸோ நீங்கள் உங்களோட அனாலிசிஸை ப்ராப்பராக பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கை வாங்குங்க. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக லேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. யூ கேன் வெரி வெல் இன்வெஸ்ட் வித் யுவர் ஓன் வில். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ நவ். நம்மளோட பையிங் சீரீஸ், அதாவது நம்ம கண்டினியூஸாக ஸ்டாக்ஸ் பை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் ஃபார் டூ குட் ரீசன்ஸ். ஒன்று வந்து ஃபண்டமெண்டலாக அந்த ஸ்டாக் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறதுக்காக. இந்த அதர் ரீசன் பீயிங் டெக்னிக்கலாகவும் அந்த ஸ்டாக்ல ஒரு பிரேக் அவுட் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. இந்த ரெண்டு விஷயமும் நடக்கும்போது அந்த ஸ்டாக்ல வந்து மொமெண்டம் கிடைக்கும் அப்படிம்பாங்க. அதாவது நீங்க ஒரு ஓடுற பஸ்ல ஏறினா உங்களோட டெஸ்டினேஷனுக்கு சீக்கிரம் ரீச் ஆயிடுவீங்க. இல்ல பஸ் ஸ்டாண்ட் போறீங்க, நிறைய பஸ் நிக்குது ஒரே டெஸ்டினேஷனுக்கு. எந்த பஸ்ல நீங்க ஏறுவீங்க? நேச்சுரலா எந்த பஸ் முன்னாடி நிக்குதோ, எது ஸ்டார்ட் ஆகி டிரைவர் உட்காந்துருக்காங்களோ அதுல தானே ஏறுவீங்க. அதே மாதிரி தான் நம்ம சர்ச் பண்ணி கொடுக்குற ஸ்டாக்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகி லான்ச் ஆகி மேலே போறதுக்கு ரெடியா இருக்கிற ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல இன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல ஸ்டாக் கிடைச்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்பி ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட், கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டு கம்பெனி. அகமதாபாத்ல இவங்களோட ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ பேசிக்கலி குஜராத்ல இருக்கிற ஆர்டர்ஸை எடுத்து பண்றவங்க. இன்னைக்கு இந்த ஸ்டாக்ல ஒரு நியூஸ் வந்திருக்கு. அந்த நியூஸ் பத்தி அப்புறமா பார்ப்போம். நியூஸ் வரதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்ல என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வில் அனலைஸ். ஃபண்டமெண்டலா இந்த ஸ்டாக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஆஸ் சச் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கான்ட்ராக்டிங்கிறது ஒரு நல்ல ஃபீல்டு தான். ஆஸ் அ செக்டர் இட்ஸ் அ வெரி குட் செக்டர் டு இன்வெஸ்ட். இந்த செக்டர்ல க்ரோத் நல்லாவே இருந்துட்டு இருக்கும். அண்ட் இந்த மாதிரி நியூஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் நல்லா மேலே போகும். நெக்ஸ்ட் திங் வி ஆர் சீயிங் ஹியர், த ஸ்டாக்கு பாசிட்டிவான ஒரு புக் வேல்யூ இருக்குது. மார்க்கெட் கேப் 1991 crores இருக்கு. மார்க்கெட் கேப் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தாலும் ஸ்டாக்ஸ் யார் யார் கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மேஜரா ப்ரமோட்டர் கிட்ட தான் இருக்கு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஹவு மச் ஆஃப் த ஸ்டாக் இஸ் ஹெல்ட் பை த ப்ரமோட்டர்ஸ். கிட்டத்தட்ட 70% மேல ப்ரமோட்டர்ஸ் மட்டுமே இந்த ஸ்டாக்கை வச்சிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 4.77% டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருக்குது. அண்ட் 1.78% FII கிட்ட இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா 76% ஆஃப் த ஸ்டாக்ஸை வச்சிருக்காங்க. ஒன்லி 23% பப்ளிக் கிட்ட இருக்கு இந்த ஸ்டாக் அப்படின்ட்டு கிளியரா நமக்கு தெரியுது. ஸோ இது ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்னு ஏன் சொல்றேன்னா, பெரிய ஆளுங்க கிட்ட நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. ப்ரமோட்டர்ஸ் அதாவது ஓனர்ஸ் கிட்டயே நிறைய ஸ்டாக் இருக்கு. நம்மள மாதிரி ஆளுங்க கம்மியாக தான் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்க வாங்கி ஹோல்ட் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டாவே உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குது. என்னன்னா, நிறைய பேர் கிட்ட இல்லாத ஸ்டாக்கை நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல கொஞ்ச நாள் இருக்கணும். ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்க ஸ்டாக்ஸ் எப்பயுமே ஒரு 3 to 4 months ஆகும் நல்ல ஒரு அப்மூவ் கொடுக்கறதுக்கு. உங்களுக்கு அப்மூவ் கொடுக்க டிலே ஆக உங்களுக்கு எப்போ அப்மூவ் வருமோ அப்போ நல்லா பெருசா கொடுக்கும். ஸோ இது எப்பயுமே ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இந்த மாதிரி ஸ்டாக்ஸை வாங்கணும். ஸோ வாட் வி ஹவ் எஸ்டாப்ளிஷ்ட் இஸ் த ஃபேக்ட் தட் த ஸ்டாக் இஸ் ஃபண்டமெண்டலி வெரி ஸ்ட்ராங். ஸ்டாக்கோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டடி ஸ்டேட்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. மோர் தென் 1000 crore ரெவென்யூ அவங்க கிட்டத்தட்ட 3 வருஷமா காமிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் வித் ஆர்டர் ஃப்ளோஸ் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னாக்கா ரெவென்யூஸ்ல எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காதுங்கிறது நமக்கு தெரியும். இன்னைக்கு மார்னிங் இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. நான் ஏற்கனவே ஒரு 1 minute வீடியோவில் போட்டிருந்தேன் தட் தே ஹவ் ரிசீவ்ட் ஆர்டர் ஒர்த் 983 crores குஜராத் கவர்மெண்ட் கிட்ட இருந்து அகமதாபாத் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஒன்று கட்டுறதுக்காக இவங்களுக்கு அந்த ஆர்டர் கிடைச்சிருக்குது. ஏற்கனவே இதை அவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இட்ஸ் மச் லைக் அ ரிசிப்ட் ஆஃப் ஒர்க் ஆர்டர் பட் த ஒர்த் இஸ் அரௌண்ட் 983 crores ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சிருக்கிறதுனால இட் பூஸ்ட்ஸ் தி ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் திஸ் கம்பெனி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபண்டமெண்டலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு. லெட்ஸ் சி ஹவு டெக்னிக்கலி இட் ஹேஸ் பேண்ட் அப் ஓவர் த பீரியட் ஆஃப் ஒரு 3-4 months. நான் இங்கே டேல வச்சிருக்கேன். லெட்ஸ் சேஞ்ச் டு மந்த்லி. ஸோ இந்த ஸ்டாக்கோட ப்ரீவியஸ் ஹைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 595 rupees வந்திருக்கு கிட்டத்தட்ட ஜான்வரி 2018ல. திருப்பி ஏப்ரல்ல அதே ஹை தான் வந்திருக்கு. அதுக்கப்புறமா அந்த ஹை இது டச் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆயிப்போச்சு. இன்ஃபேக்ட் 4 வருஷத்துக்கு மேல ஆயிப்போச்சு. 3rd January 2022ல they have
closed above this point 627 rupees வரையும் போயிட்டு அந்த மந்த் க்ளோசிங்கும் பார்த்தீங்கன்னாக்கா 610 ருபீஸ்ல இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் சைன் ஃபார் அ ஸ்டாக். ஒரு ப்ரீவியஸ் ஹை, அதுவும் ஒரு ஆல் டைம் ஹைக்கு மேலே அது க்ளோஸ் கொடுக்குது அப்படின்னாலே இந்த ஸ்டாக்ல ஃப்ரெஷ்ஷாக பையர்ஸ் வந்திருக்காங்க, அதுவும் நல்ல பெரிய ஆளுங்க உள்ளார வந்திருக்காங்கிறத கிளியராக காமிச்சு கொடுக்குது. ஸோ அதுக்கப்புறம் 2 மாதம் ஸ்டாக் சைட் வைஸாக தான் இருக்கு. இன்ஃபேக்ட் பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா அப்படியே பல்ட்டி அடிச்ச மாதிரி கீழே வந்திருக்குது. பட் வி கேன் சே தட் லாட் ஆஃப் அக்யூமுலேஷன் ஹேஸ் ஹேப்பன்ட் இன் திஸ் ஸ்டாக். அதுக்கப்புறம் மார்ச் நல்லா ஸ்டடி ஆயிட்டு இப்போ ஓரளவுக்கு பெட்டரா ட்ரேட் ஆயிருக்கு ஸ்டாக்கு. ப்ரீவியஸ் ஹைஸ்லேருந்து கீழே வந்திருக்கு தான், ஒரு 100 பாயிண்ட்ஸ் கீழே வந்திருந்தாலும் இட் இஸ் ட்ரேடிங் ஸ்டடிலி சைட்வேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். வித் திஸ் ஆர்டர் வின் டெக்னிக்கலாகவும் இந்த ஸ்டாக் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிறது தான் சொல்லணும். வேற ஏதாவது பேட்டர்ன்ஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம். நமக்கு இங்க ஒரு சேனல் கிடைக்குது. லெட்ஸ் சி இந்த சேனல்ல இருந்து பிரேக் அவுட் கிடைச்சிருச்சா இல்லையா அப்படின்னு. தீஸ் ஆர் சர்டன் திங்ஸ் வி நீட் டு அனலைஸ். ஸோ ஐ எம் டேக்கிங் எ பேரலல் சேனல். நீங்க பாக்குறீங்க இந்த ஸ்டாக் வந்து ஹையர் ஹை அடிச்சுட்டு தான் டிராவல் ஆயிட்டு இருக்குது. இந்த ஹைக்கு மேல இந்த ஹை இருக்கு, இந்த ஹைக்கு மேல இந்த ஹை இருக்கு. ஸோ அலாங் த வே ரைட் ஃப்ரம் 2020 ஏப்ரல் ஒரு ஹையர் ஹை தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஹையர் ஹை இருக்கிற ஸ்டாக்ஸ்ல எப்பயுமே நம்ம பேரலல் சேனல் வரையணும்னா கீழே இருக்கிற லோஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கணும். கீழே இருக்கிற லோஸ்ல மேக்ஸிமம் எது நமக்கு டச் ஆகுதோ, மோஸ்ட் நம்பர் ஆஃப் லோஸ் டச் ஆகுற மாதிரி ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு ட்ரா அ சேனல். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ கெட் பெஸ்ட் இயர். அதுக்கப்புறம் நான் இங்கே டாப்பை ஜாயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் த சேனல் விச் ஐ திங்க் இஸ் pretty much ப்ராப்பர். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 டைம்ஸ் இந்த லோ வந்து டச் பண்ணியிருக்கு. மேலேயும் ஒரு 3-4 டைம்ஸ் இந்த ஹைஸை வந்து டச் பண்ணிட்டு தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ரைட் நோ நல்லா சென்டரில் இருக்குது. அதாவது பைசெக்டிங் லைனுக்கு பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வி கேன் சே தட் இட் கேன் ட்ராவல் போத் வைஸ். அதாவது கீழேயும் வரலாம், மேலேயும் வரலாம். இதுக்கப்புறம் சப்போர்ட் இதுக்கு கிட்டத்தட்ட 474 ருபீஸில் தான் இருக்கு. பட் இந்த ஒரு ஹை நமக்கு ஏற்கனவே பிரேக் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கிறதுனால, மந்த்லியில நமக்கு பிரேக் அவுட் கிடைச்சிருக்கிறதுனால வி கேன் வெரி வெல் பை த ஸ்டாக். இதுக்கு மேல போகும்போது தான் நம்ம வந்து அக்ரெசிவா பை பண்ணோம். இந்த சேனலுக்கு மேல இதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படிங்கும்போது வி கேன் அக்ரெசிவ்லி பை தி ஸ்டாக். ஃபார் நோ வி கேன் ஆட் இட் ஸ்லோலி அண்ட் ஸ்டெடிலி. அதுவும் நீங்க லாங் டேர்ம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னாக்கா இந்த ஸ்டாக்கை ஒரு சிப் மாதிரி மந்த்லி இவ்வளோ அப்படின்ட்டு பிளான் பண்ணி வாங்கலாம், விச் வில் பி வெரி வேல்யூபிள்.